لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم صدق الله العظيم அந்த அல்லாஹ்வை புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேரான உரிமையை புகழ்பார்ப்பதை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாம் உயர்வையான கட்டளை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னாரை அடித்து ஒருவரை அனுபவத்தின் கருத்தாளர்களை பின்பற்றி வெற்றிகளை கண்டார்கள். சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் அல்லாஹ்வுடைய எல்லாவற்றையும் சமாதானமும் எந்தெந்த உண்டாவதா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதற்காக அழைப்போம். அதனோடாக நாளைய மறுமையிலே உயரிய தூரகமாகிய எண்ணத்தில் விருதவதை கூறியிருப்போம் என்ற எண்ணிக்காவுடைய விஷயத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, எதிர்களே, வரையிலின் நண்பர்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ள இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போது, கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் பரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்கள் மத்தியில் மறைமுகம் இல்லாதவர்கள் மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரே சிந்தனையோடு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசதியில் பணிக் கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பமும் அல்லாஹ்வை வைத்து வாழக்கூடிய கூட்டத்தை விரிவாக எங்களை கேட்டுக் கொள்வாயாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் பெருமதியான நாட்கள். அதில் இன்றைய நாள் மிக பெருமதியான நாள். எந்த வகையிலே நாம் எல்லாரும் நல்ல வகையிலே இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் இந்த உலகத்திலே நல்ல குணங்களை அணிய வேண்டும், தீய குணங்களை களைய வேண்டும். எங்களுக்கு நல்ல பண்பாடுகள் வெளிப்பட வேண்டும். தீய கெட்ட குணங்கள் எங்களை விட்டு முழுமையாக நீங்கிவிட வேண்டும். ஏனென்றால் கியாமங்கள் நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிலே ஒன்று சேர்ந்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் ஒரே கொடியின் கீழே ஒன்று சேர்ந்து தக்பீர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னிடத்திலே ஆஜராகிவிட்டோம், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உன்னிடத்திலே உன்னோடு கூட்டு சேர யாரும் கிடையாது, நீ தனித்தவன், நீ இறை துணையற்றவன், உன்னை நான் நித்திய ஜீவனாக உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று பல லட்சம் ரூபாய்களை கொடுத்து இன்று ஹஜ்ஜிக்கு சென்ற ஹாஜிகள் வழங்கக்கூடிய நல்ல செய்தியை உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒற்றுமை உலகத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய பெருமதியான நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
கஅபத்துல்லாஹ்வை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கட்டளை செய்தான். ஜம்ஸம் நீரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பால் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். உலகத்திலே அதிக பரக்கத்துக்கள் பொதிந்த அதிக பரக்கத்துக்களை சுமந்துள்ள நீரான ஜம்ஸம் நீர் இருக்கிறது. அது பொழிவது கிடையாது. உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று அள்ளி கொண்டு செல்கிறார்கள். 10 லீட்டர்களை எடுத்து செல்கிறார்கள். என்றையாவது இந்த ஜம்ஸம் நீர் பொழிந்த வரலாறு இருக்கிறதா? இல்லை கண்ணியமானவர்கள். அது பரக்கத்தான நீரான. அது மாத்திரமல்ல, நானும் நீங்களும் நிறைவேற்றக்கூடிய நாளை நிறைவேற்றக்கூடிய குர்பானுடைய கடமை சுன்னா வாழ்க்கதா. இது எங்கிருந்து வந்தது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி பிள்ளை மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அதிகமாக அல்லாஹ் சோதித்தார். சோதிக்கப்படாத எந்த நபியும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அந்த வகையிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் தன்னையே அலாதியாக குர்ஆனிலே பேசியிருக்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை அல்லாஹ் குர்ஆனிலே 69 இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆனிலே ஒரு சூரா இப்ராஹிம் என்று கூட இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை தாங்கிய ஒரு சூறாவே பல பக்கங்களில் கொண்டு குர்ஆனிலே இருக்கிறது. இப்படி மிக பெருமதியான ஒரு நபியுடைய வரலாறு, ஒரு குடும்பத்துடைய வரலாறை தான் இந்த மாதங்கள், இந்த முக்கியமான நாட்கள் எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகளுக்கு ஆளான நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇذ இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத் ஃபஅத்தம்மஹுன்ன. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கலிமாக்கள், பல விடயங்களை கொண்டு நாங்கள் சோதித்தோம். அந்த எல்லா சோதனைகளையும் அவர் பூர்த்தி செய்தார். எல்லா சோதனைகளையும் அவர் சாதனையாக ஆக்கி முடித்தார். கண்ணியமானவர்களே, ஒரு வகையான சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். இந்த உள்ளத்துல யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்கிறானா? இந்த உலகத்துல ஈமான் இருக்கிறாரா? இந்த உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான். எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் செய்திருப்பால் மிக முக்கியமான ஒரு சோதனை தான் இந்த உள்ளம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வருகின்ற போது கல்புன் சலீம், ஈரேற்றமான உள்ளமுடையவராக வந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாள் எங்கட பொருளாதாரங்களால, எங்கட பிள்ளைகளால் ஒன்றும் செய்ய முடியாத நாள். யாருடைய உள்ளம் கல்புன் சலீமாக, ஈரேற்றமான உள்ளமாக இருக்குமோ அந்த உள்ளத்தை தவிர வேற எந்த உள்ளத்தையும் அல்லாஹ் நாளைய வறுமையினால் கபூல் செய்ய மாட்டான், ரிஜெக்ட் பண்ணி விடுவோம். எனவே அந்த கல்புன் சலீம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. அன்பானவர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் கல்புன் சலீமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், ஈரேற்றமான உள்ளமாக ஆக்கிக் கொள்ளும். உள்ளம் சீர்கெட்டு போனா வெளிப்பாடுகளும் சீர்கெட்டதாகிவிடும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சோதனை உள்ளத்தை அல்லாஹ் சோதித்தான். உள்ளத்தில் அல்லாஹ் வேற யாரும் இல்லை. கனிமார்களே, ஒரே கொள்கை உடையவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே, 2 மதத்தை சார்ந்த ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வது சிரமமான காரியம். 2 கட்சிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே வாழ முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஒரு நெருப்பு வணங்கி, ஒரு சிலை வணங்கி, அவர்களுக்கு இடையிலே இவர்கள் வாழ்ந்து காட்டினார்களா இல்லையா? கனிமா ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு தாவா கொடுக்கிறார். யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா யா அபதி இன்னி அகாஃப் ஐ
فتكون للشيطان وليا. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், கண்ணியமான உலக வளமை என்றிருந்து புத்துமதி எல்லா பிள்ளைகளுக்கு வாப்பா உமா தான் புத்திமதி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒஸ்தாதன்மாரு மாணவர்களுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுப்பாங்க. நிர்வாகிகள் ஊரை வழி நடத்துவார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது ஒரு பிள்ளை வாப்பாக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்தது. எப்படி புத்திமதி சொல்லிக் கொடுத்தது? யா அபதிலா தஅபுதி ஷைத்தான், என் அருமை தந்தையே நீங்கள் ஷைத்தானை வணங்கவான வாப்பா. இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, என் அருமை வாப்பாவை ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் வாப்பா. யா அபதி இன்னி அகாஃப் அய்யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷ்ஷைத்தானி வலியா, என் அருமை தந்தையே நீங்க ஷைத்தானை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொண்ட ஷைத்தானுடைய நண்பராக நீங்க அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். எனவே எனது தந்தைக்கு இப்படி நடப்பதை என்னால் தாங்கிக் கொள்ளலாம். அதனால ஷைத்தானை வணங்கவான வாப்பா என் மகன் வாப்பா கேட்க பண்ணுகிறார். இந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த மகன் வாப்பாவோட எப்படி நடந்து கொண்டார், அந்த வாப்பா எப்படி மகனில் நடந்து கொண்டார். என்ன இப்ராஹிம் சொல்ற, உலோகான வணங்கிட்டு வந்த விக்கிரகங்களை இந்த சிலை வணக்கங்களை நீ விடை சொல்றியா, இதை நீ விடை சொல்றியா, இதை விட மாட்டோம். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை சொல்கிறார், லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, உன்னை கல்லால் அடித்து கொள்வேன், உன்னை ஒதுக்குவேன். பாப்பா சொல்றாரு, உன்னை ஒதுக்குவேன், இப்படி தாவா செய்யாது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகன் என்ன சொல்கிறார்? கால ஸலாமுன் அலைஹி, நபியே தந்தை உங்களுக்கு சலாம் உண்டவதான். பாப்பாக்கு துஆ சொல்றார். நல்ல தந்தையோடு வாழ கிடைக்காவிட்டாலும் கிடைத்த தந்தைக்கு தாவா கொடுக்கின்ற விடயத்திலே தன்னுடைய மகன் முன்புறமாக இருந்தார். இப்படியான ஒரு கட்டத்தில் ஈமான பரிவர்க்கையில இந்த உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான். இரண்டாவது சோதனை அல்லாஹ் கொடுத்தான், நிறைய பொருளாதாரங்களை கொடுத்தான். அந்த பொருளாதாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளை கவனித்த செய்தி நபியே நாயகம் எங்களுக்கு வரலையா, கிடைக்கலையா என்றெல்லாம் கேட்கிறார். ஏராளமான பொருளாதாரம் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். இந்த சோதனையிலே வெற்றி பெற்றார். தன்னுடைய உள்ளமா அது அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய பொருளாதாரமா அதுவும் அல்லாஹ்வுக்காக. இன்னும் ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறார், ஒரு உடம்பையும் அல்லாஹ் சொல்லிக்கிறார். இந்த உடம்பை கொடுப்பாரா, அந்த கட்டத்திலேயும் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கின்ற போது நம்மோடு மன்னன் வருடக்கணக்கில் மூட்டிய நெருப்பு மூலமாக அந்த நெருப்பிலே போட முற்படுகிறார். நெருப்பிலே போட்டு விடுகிறான். கண்ணியமானவர்களே, நபிமார்களுக்கு பல சோதனைகள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஹல் மூலமாக ஏராளமான சோதனை வந்தது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் மூலமாக ஏராளமான சோதனைகள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்லீஸ் மூலமாக அதிகமான சோதனைகள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூத் மன்னன் மூலமாக ஏராளமான சோதனைகள். அதிலே ஒரு சோதனை, அவரை நெருப்பு கண்டத்திலே போட முற்படுகிறார், போட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லவா, அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு கரைக்கிறார். சில கட்டங்களில் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடுகளை செய்வதற்காக அல்லாஹ் அந்த மாணவர்களுக்கு எவ்வாறு இந்த விடயத்தை இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுகிறது, காற்றை இந்த இடத்திலே கொண்டு சேருங்கள், இந்த அடியாருடைய உயிரை எடுங்கள் என்று அந்த மலாயிக்காமார்களுக்கு எவ்வாறு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கட்டத்திலே போடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் மலாயிக்காமார்களிடத்திலே அல்லாஹ் கட்டளையிடவில்லை. அல்லாஹ்வுடைய நெருப்பு அல்லாஹ் நேரடியாக நெருப்போடு கரைக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பல்லவா நெருப்பு, அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதைத்தான் அந்த நெருப்பு செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக அந்த நெருப்பு செய்யக்கூடாது. நெருப்புடைய தன்மை பத்த வேண்டும். ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான், நெருப்பே நீ பத்தக்கூடாது, நீ சூட்டை கொடுக்க கூடாது, நீ குளிரை கொடுக்க கூடாது, நீ ஒரு சாந்தமான நிலைமையை கொடுக்க வேண்டும். நெருப்பு அப்படியே அவருக்கு சாந்தத்தை கொடுத்தது. கனிமானவர்களே, தப்சீருடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புடைய இருந்த சந்தர்ப்பங்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் நெருப்பு இருந்ததோ அந்த இடத்துல எல்லா நெருப்புகளும் சாந்தத்தையும் நிம்மதியான சுபீட்சமான ஒரு கட்டத்தை கொடுத்ததாக அந்த நெருப்புகள் எல்லாம் அணைந்ததாக வரலாறு சொல்லப்படும்.
கனிமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முழு உடம்பை கொடுக்க முன் வந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். மூன்றாவது சோதனை உடம்பா, அதிலேயே வெற்றி பெற்றார். இறுதியான ஒரு சோதனை பிள்ளை கிடைக்காத இந்த வயது 60 வயதை தாண்டி ஒரு பிள்ளையாதான் கொடுத்தார். رب هب لي من الصالحين وبشرناه بغلام حليم. இறைவாயின சாலிஹான ஒரு பிள்ளையைத்தான் அல்லாஹ் தஆலா விவேகமுள்ள புத்தி கூர்மையுள்ள சிறு வயதிலே பெரிய பிள்ளையை போன்று யோசிக்கின்ற நல்ல புத்தி கூர்மையுடைய பிள்ளை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்து அந்த பிள்ளை விளையாடி அங்கேயும் ஓடி தெரியக்கூடிய வயது வரக்கொள்ள கண்ணியமான அல்லாஹ்வே நல்லடியார்களே, அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளைகிறார், அவருடைய பிள்ளையை நீங்க அறுத்து பணிய வேண்டும். இந்த சந்தர்ப்பம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உரையாடியெல்லாம் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். யா அபதி, அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்றார், இன்னி ஆஃபில் மனாமி அன்னி அல்பருக மன்துரு. கேட்கிறார், தன்னுடைய தந்தை கேட்கிறார், நபி மகனே ஒரு கனவு கண்டே, உன்னை அறுத்து பணியுமாறு நான் என்ன செய்ய? அந்த மகன் சொல்கிறார், யா அபதி ஃபஅல் மா துமர் தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நபி தந்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யுங்கள், என்ன பொறுமையாளர்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று தன்னுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுமாறு தன்னுடைய தந்தைக்கு மகன் அறிவுரை பகர்கிறார். அந்த கட்டளையை நிறைவேற்ற முற்படுகிறார்கள். கத்தியை திருப்பி அழைக்கிறார்கள், அறுபடவில்லை. பக்கத்திலே இருந்த ஒரு குண்டு அல்லது மலை, அதிலேயே கத்தியை வைக்கிறார்கள். இரண்டாக விளக்கப்படுகிறது. கத்தியினுடைய அவலமாக்கள் விளக்கமாக தெளிவாக இருக்கிறார்கள். கனிமன் அல்லாஹ் அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு ஆட்டை கொடுத்து குர்ஆனில் நிறைவேற்றினார். அல்லாஹ் சொல்கிறான், இது பெரிய ஒரு சோதனை. நல்லடியார்களுக்கு இப்படித்தான் நாங்கள் கூலி கொடுப்போம். பிள்ளையாருக்கு தருவோம், ஆனா அறுக்கிறதுக்கு ஈமான் வராது. ஆனா அறுக்க முற்பட்டா அல்லாஹ் சுவருக்கு சிந்த ஆட்ட கொடுப்பார். உங்களோட உள்ளத்தை கொடுக்க சொல்லுவோம், உள்ளத்தை கொடுக்க இயலாது. முழு பொருளாதாரத்தை கொடுக்க சொல்லுவோம், முழு பொருளாதாரத்தை கொடுத்தா நான் எங்க, இப்படித்தான் எங்களை ஈமான் சொல்லுவோம். ஆனா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கட்டத்திலும் பின்வாங்கவில்லை. தன்னுடைய உள்ளமா அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய முழு பொருளாதாரமா அல்லாஹ்வுக்காக, தன்னுடைய முழு உடம்புமா அல்லாஹ்வுக்காக, தனக்கு பிள்ளையே இல்லை என்ற பருவத்தில் ஒரு குழந்தையா, அந்த குழந்தையும் அல்லாஹ்வுக்காக. சுப்ஹானல்லாஹ். இந்த எல்லா சோதனை நீக்கிறப்பாலதான் அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக, அல்லாஹ்வுடைய நண்பராக அல்லாஹ் தெரிவிக்கிறார். வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசராக அல்லாஹ் அங்கே கபூல் செய்தான், ஏற்றுக்கொண்டான், எடுத்துக்கொண்டான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறார். கலிமா அல்லாஹ்வின் இந்த விஷயம் சோதனைகளுக்கு அப்பால் தான் ஒரு வெற்றி இருக்கு. கஷ்டம் என்பது இந்த உலகத்தில்தான், கஷ்டம் என்பது இந்த உலகத்தில்தான், சோதனை என்பது இந்த உலகத்தில்தான். மௌத்துக்கு பின்னால நிம்மதியில் இருக்குது. இந்த உலகத்துல நாங்கள் நிம்மதியாக இருந்தா மறுமையில நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த உலகத்துல டிராமாக்களை பார்த்து, நாடகங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். உண்மையாக கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி மறுமையுடைய காட்சி. இந்த உலகத்துல படை பிணங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம், படைச்ச ரப்பை மறந்து விடுகிறோம். படைச்ச ரப்புக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் படை பிணங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். கற்பனை கதைகளை, புத்தகங்களை, பேப்பர்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறோம். கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு ஏடு இருக்கிறது, அதை பார்த்து கண்ணீர் வடியுங்கள். மாணவர்கள் கொஞ்சம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்திலே ஏதோ ஒன்றை இழந்து விட்டால் கண்ணீர் வடிக்கிறோம். மறுமையிலே எங்களுக்கு ஏதாவது இழந்து விட்டால் அதற்குரிய கண்ணீர் யாரும் வடிப்பது கிடையாது. எனவே அன்பானவர்களே, மிகப்பெரிய ஒரு தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணம். எனவே இந்த தருணத்தை நானும் நீங்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தால் அந்த குர்பானி சுன்னா முஹம்மதா என்ற அந்த கடமையை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். யாரிடத்துல வசதி வாய்ப்பு அவர் குர்பானி நிறைவேற்றலையோ சொல்லக்கூடிய மஸ்ஜிதுக்கு அவர்கள் வர வேண்டாம் என்று எச்சரிக்கை இருக்குது. ஹதீஸ். ஏழை எளிய மக்களும் சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாட்கள் திருநாளுடைய நாட்கள். இன்றைய நாள் அரபாவுடைய நாள். அதிகமாக அல்லாஹ் நரகத்திலே இருந்து மக்களை வெளியாட்டக்கூடிய நாள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவர்களும் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய போது, சுவர்க்கத்திலே அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிய போது அவர் இருவர்களும் முதலாவது இந்த உலகத்திலே சந்தித்துக் கொண்ட இடம் அரபாவுடைய மைதானம். அந்த அரபாவுடைய மைதானத்திலே நேற்று எல்லா ஹாஜிகளும் அங்கே ஒன்று சேர்ந்தார்கள்.
அரபாவுடைய நாள் என்பது ஹாஜிகள் அரபாவுடைய அந்த மைதானத்திலே கூடுவதை வைத்து கணிக்கப்படுவது கிடையாது. அரபாவுடைய நாள் 50வது நாள் கணிக்கப்படுவது ஹிஜ்ரி நாட்காட்டி ஹிஜ்ரியுடைய கலண்டர் அடிப்படையில் தான். இன்று சிலர் என்ன செய்தார்கள், உலக அளவிலே சிலர் என்ன செய்கிறார்கள், அதாவது இன்டர்நேஷனல் அமைப்பிலே அந்த நாட்டுடைய பிறையை பின்பற்றுகின்றார்கள். அதை நான் பேச வரவில்லை. ஹிஜ்ரி நாட்காட்சியை வைத்தான் நான் நாட்களை அளவிட முடியும். இங்கே ஒருவருடைய வக்தாக இருக்கும், இன்னொரு ஊரிலே இன்னொரு நாட்டிலே அசருடைய நேரமாக இருக்கும். இங்கே அதிகாலையாக இருக்கும், இன்னொரு இடத்திலே அதாவது மகரிபுடைய வேலையாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைய நாள் அரபாவுடைய நாள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய உறவுகளுக்காக நிறைய துஆ செய்யுங்கள். எங்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற சென்ற மக்களுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். ஹஜ்ஜை மப்ரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஏன்னா 20 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகைகளை கொடுத்து ஹஜ்ஜுடைய கடமைக்கு சென்றிருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு ஈமான் அல்ல. 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பணத்தை அல்லாஹ்வுக்காக அள்ளிவாரி ஒருவர் போகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஈமான் கண்ணியமானது. ஒரு மனிதன் 1000 ரூபாய் தர்மம் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல ஹிதாயத்தை போடும். இல்லைன்னா அது கொடுக்கிற மனசு வராது. வீட்டில உள்ள உணவுகளை நாய்க்கு வீசினாலும் அடுத்த வீட்டை கொடுக்காத எத்தனையோ மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே கொஞ்சம் யோசியுங்கள், சிந்தியுங்கள். அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் மற்றவர்களையும் வாழ வைக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவுகின்றான். நாங்கள் வாழ வந்தவர்கள், அதனோடு நாங்கள் மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எனவே இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் எங்களால் முடியுமான தர்மங்களை நாங்கள் செய்து கொள்வதோ, அதில் மிக முக்கியமான பெண்ணாவுடைய ராஜனையை நினைவுபடுத்துவார்கள். அதில் குறிப்பாக பெண்ணாவுடைய சின்னங்கள உறவுகள், இந்த ஊருக்கு நல்லதை செய்தவர்கள், எங்களது தாய் தாப்பன், எங்களுக்கு நெருக்கமாய் பெரியோரை எங்களை விட்டு தகவல். இந்த நல்ல நாட்கள் ஏதாவது எங்களுக்கு கிடைக்காதா? எங்களுக்கு துவா செய்ய மாட்டார்களா? எங்களுக்கு ஒரு சதக்கா கொடுக்க மாட்டார்களா? எங்களுக்கு ஒரு இஸ்திக்ஃபார் கிடைக்காதா என்று கவலை இருக்கிற மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான எங்களால் முடிந்த இன்றைய நாள் பெருமதியான நாள். நாளைய நாள் வரைக்கும் இன்றைய நாளை பிற்படுத்தாதீர்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கபர் வெட்டப்படுகிறதா, நாங்க அந்த கபருக்கு பக்கத்தில் இருந்து யோசிப்போம், அடுத்த கபர் இறக்கி வெட்டப்படுமோ? இன்றைக்கு ஜனாதா தொழில்கிறார்கள், நான் முதலாவது தப்புல இருக்கிறேன், அடுத்து என்ன முன்னால வச்சு எல்லாரும் பின்னால் இருப்பாங்களோ? இப்படி ஒவ்வொரு யோசியும் எங்களை வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும். அப்படி இல்லை, எங்களை வாழ்க்கையை மாற்றவே இயலாது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரவர்களுக்கு சகோதரர்களே, இந்த காலத்தில் மிக முக்கியமாக மக்பராக்கள் சென்று அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அவர்களுடைய இஸ்திக்ஃபார், அவருடைய கபருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும். அவர்கள் சொர்க்க கிடைக்க, அவர்கள் சீதேவிகள் என்னையும் உங்களையும் நல்ல முறையில் வளர்த்ததன் நிமித்தம் தான் நானும் நீங்கள் பள்ளிக்குரிய காலத்தை கேட்கிறோம். இன்றைய நாள் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அவர்களுக்காக இந்த நல்ல நாட்களில் பிரார்த்தனை ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அதே போல் வருகின்ற பெருநாளில் நல்ல முறையில் கழித்துக் கொள்ளுங்கள். அனாவசியமான பயணங்கள் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பட்டாசு கொளுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அனாவசியமான பயணங்கள் யாரும் செல்லாதீர்கள். பயணம் போவதாக இருந்தால் அந்த பயணத்திலே கட்டாயமாக ஒருவரை அமீராக நியமித்துக் கொள்ளுங்கள். அமீராக நியமித்து வைக்கின்றவர் ஒரு ஆணாக இருப்பது மிக மிக ஏற்றமாக இருக்குது. ஏனென்றால் சில பயணங்கள் அமீர்கள் இல்லாத, நல்ல முறையிலே மசூரா செய்யப்படாத எத்தனையோ பயணங்கள் கவலையிலே முடிகிறது. நாங்கள் வாழ்வதற்காக பயணம் போகிறோம், சாவோடு மரணத்தோடு பயணம் முடிகிறது. உழைப்பதற்காக பயணம் போகிறோம், நஷ்டத்தோடு பயணம் முடிகிறது. காலையில சிரிச்சு சந்தோஷமாக உறுப்புகளை உடுத்து மனங்களை பூசி பயணம் போகிறோம். மாலையக்காக வீட்டெல்லாம் கண்ணீர் ஜனாதா வீடுகளாக கண்ணியமான சந்தோஷமாக பயணம் போகிறோம், கவலையிலே பயணம் முடிகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணங்கள் நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும், தஸ்பீஹால் நிறைந்திருக்க வேண்டும், நனவுகளால் நிறைந்திருக்க வேண்டும். பயணங்கள்ல செய்த நல்ல அமல்களை நாங்க தவற விட்டு விடக்கூடாது. பயணம் ஒன்றுதான் கிடைத்து விட்டது, மியூசிக் கேட்கலாம், பாவம் செய்யலாம், எதையும் செய்யலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு நானும் நீங்களும் வந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக இந்த பெண்ணாருடைய தினங்களை பயணம் செல்ல முடிந்த விடயங்களை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்ணியமான இந்த நாட்டுடைய சட்டம் ஒன்று இருக்கிறது. சட்ட ஒழுங்குகளை கண்டிப்பாக நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக நமது வாலிபர்கள், வயது குறைந்த வாலிபர்கள் வாகனம் செலுத்துவதை, மோட்டார் பைக் ஓட்டுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்படி அதையும் மீறி வைத்தப்படுத்தவர்கள் பயணங்கள் செல்வதாக இந்த ஊருக்குள்ளே நாங்கள் போய்வதாக கட்டாயமாக தலை கவசத்தை போட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று நாட்டிலே ஏதாவது சட்டம் ஒன்று இருக்கிறது, சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும். சட்டத்தை உதாசீனம் செய்யக்கூடியவர்களாக, இந்த நாட்டுக்கு விசுவாசமற்ற பிரஜைகளாக நாம் யாரும் இருந்துவிடக் கூடாது.
இந்த ஊருக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக, நிர்வாகத்துக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக யாருமே இந்த உலகத்தில் இருந்து விடக்கூடாது. நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய நாங்கள் தான் முழு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம் அல்லாத எல்லோருக்கும் முன்மாதிரியானவர்கள். எனவே கண்ணியமானவர்கள், இந்த திருநாளை முன்மாதிரியான நல்ல திருநாளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்பானுடைய அமல்களும் அப்படித்தான். பள்ளி நிர்வாகம் ஒரு சட்டத்தை, ஒரு நிர்வாகம் ஒரு கட்டுக்கோப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறது. அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே குர்பானுடைய ஏனைய எல்லா வழிகளையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதை மீறி நாங்கள் சென்றுவிடக் கூடாது. தொழுகைக்கு நேரத்தை அறிவித்தால் அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து கொள்ள வேண்டும். பயணத்திருக்கின்ற போது பாதசாரிகள் அல்லது பாதையிலே பயணத்திற்கு வாகனங்களோ எங்களுடைய பயணங்களோ மற்றவருக்கு எந்த இடைஞ்சலும் ஏற்படுத்தாத வகையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் விளையாட்டு போட்டிகள் அல்லது சின்ன சின்ன ஏதாவது விளையாட்டுகள் ஏற்பாடு பண்ணினால் அதனூடாக மற்றவருடைய உள்ளங்களிலே கசப்பை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகள், மற்றவர்களை தூக்கக்கூடிய நிகழ்வுகளாக அவையை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். மற்றவருடைய மனதை வெல்லக்கூடியதாக அந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதையும் செய்தாலும் சரியத்துக்குள்ளே இருக்கிறதா, சரியத்தை விட்டு வெளியே செல்லாதவாறு அந்த எல்லா விஷயங்களையும் எல்லா நிகழ்வு அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவிருக்கின்ற அந்த பெருநாளை நல்ல முறையில் கழித்து அதனூடாக உயரிய சுவர்க்கம் தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற பெருநாள். நாங்களும் தியாகத்தை நினைவுபடுத்தி தியாக கடமை அந்த ஒரு தியாவை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பொருத்தத்தை இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், எங்களை விட்டு பிறகு கபரிலே வாழக்கூடிய எங்களை தாய் சாப்புடைய பாவங்களை மன்னித்துடுவாயா. அவர்களுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துருவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய நலவுகள் வராதா, நன்மைகள் வராதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய துஆ அப்பாவுடைய நாள் மிக முக்கியமான நோம்பை நோட்டு விட்டு விண்பரில் இருந்து கையேந்துகிறோம். யா அல்லாஹ், எனவே அவர்களுக்கு நரக விடுதலை கொடுத்துருவாயா. அவர்கள் கபர்களை வெளிச்சமான கபராக்கி கொடுத்துருவாயா, விசாலமான கபராக்கி கொடுத்துருவாயா, பிரகாசமான கபராக்கி கொடுத்துருவாயா, சுவர்க்கத்தை பூஜோலையாக அந்த கபராக்கி கொடுத்துருவாயா. கேள்வி கணக்கு அவர்களுக்கு லேசாக்கி கொடுத்துருவாயா. எங்களுக்கு நான் மௌத்து வருகின்ற போது இலேகுவான முறைகளை உயிரை எடுத்துருவாயா. சக்கராத்தை லேசாக்கி தந்துருவாயா. நாளைய மறுமை நாள நல்லோரோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில ஒரு முறையாவது பரவான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு